இனவிருத்தி சக்தி ஓட்டப் பாதை REN channel or conceptual vessel channel. இனவிருத்தி சக்தி ஓட்டப் பாதை. இந்த சக்தி ஓட்டமானது உடலை இரண்டாக பிரிக்கும் முன்புற மையக்கோட்டில் அமைந்துள்ளது. இது கர்ப்ப சக்தி நாளமாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இம்முக்கியத்துவம் வாய்ந்த நேர்கோட்டில் பிராணனை கிரகிக்கும் முக்கிய சக்தி மையங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுக்தி, ஆக்ஞை ஆகியவை உள்ளன. உடலில் உள்ள சக்தியை தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிலும் சக்தியை உடல் முழுவதும் பரவச் செய்யும் ஆற்றலிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக இனவிருத்தி சக்தி ஓட்டப்பாதை செயல்படுகின்றது. இனவிருத்தி சக்தி ஓட்டப்பாதையில் தடை ஏற்படும் பொழுது புற பாலுறுப்புகள், இனவிருத்தி உறுப்புகள் ஆகியவை பாதிக்கப்படுகின்றன. மேலும் அடிவயிறு மற்றும் வயிற்று உபாதைகள், மார்பு பகுதியில் வலி, தொண்டை நோய்கள், திக்குவாய், வாயிலிருந்து எச்சில் ஒழுகுதல், தொப்புளை சுற்றிய வலி, ஆண்மை குறைவு, பெண் மலட்டுத்தன்மை, வெறிப்பிதற்றல், வலிப்பு, மூளை முரண்நோய், பயம், தூக்கமின்மை, பதட்டம் போன்ற உபாதைகள் ஏற்படுகின்றன. இனவிருத்தி சக்தி ஓட்டப் பாதையானது ஆளுமை சக்தி ஓட்டப் பாதையுடன் இணைந்து செயல்படுகின்றது. இனவிருத்தி சக்தி ஓட்டப் பாதைக்கான பயணப்பாதை ஆசன துவாரத்திற்கும் இனவிருத்தி உறுப்பிற்கும் இடையில் தொடங்கி உடலின் முன்புற மையக்கோட்டில் மேல் நோக்கி சென்று கீழ் உதட்டின் அடியில் முடிவடைகின்றது. இதன் தன்மை இன்தன்மை. இணை உறுப்பு ஆளுமை சக்தி ஓட்டப்பாதை. மொத்த புள்ளிகள் 24. சக்தி ஓட்ட திசை கீழ் மையத்திலிருந்து மேல் மையம் நோக்கி. இனவிருத்தி சக்தி ஓட்டப்பாதையின் சிறப்பு புள்ளிகள். REN 3 சிறுநீர்ப்பைக்கான முன்புற எச்சரிக்கை புள்ளி. REN 4 சிறுகுடலின் முன்புற எச்சரிக்கை புள்ளி. REN 5 மூவெப்ப குழி இன் முன்புற எச்சரிக்கை புள்ளி. REN 12 இரைப்பையின் முன்புற எச்சரிக்கை புள்ளி. REN 14 இருதயத்தின் முன்புற எச்சரிக்கை புள்ளி. REN 15 இணைப்பு புள்ளி. REN 17 இருதய மேலுறையின் முன்புற எச்சரிக்கை புள்ளி. REN 12 குழிவு உறுப்புகளின் திசு ஆதிக்க புள்ளி, அதாவது யாங் ஆர்கன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட். REN 17 சுவாச மண்டலத்திற்கான திசு ஆதிக்க புள்ளி. REN 1 ஹுய் இன் மீட்டிங் ஆஃப் இன் அமைவிடம் முன்புற மையக்கோட்டில் ஆசன துவாரத்திற்கும் இனவிருத்தி உறுப்பிற்கும் இடைப்பட்ட பகுதியின் மையத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.8 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் விரைவாக விந்து வெளியேறுதல், மூலநோய், புற பாலுறுப்பில் அரிப்பு கொட்பளம், சிறுநீர் அடக்க இயலாமை. REN 2 சு கு கர்வ்ட் போன் அமைவிடம் முன்புற மையக்கோட்டில் அடிவயிறும் பாலுறுப்பு மேடும் சந்திக்கும் இடத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் எல்லா விதமான பாலுறுப்பு கோளாறுகள், அடிக்கடி சிறுநீர் கழித்தல், இரவு படுக்கையில் சிறுநீர் கழித்தல், எழுச்சி இன்மை, அதாவது லாஸ் ஆஃப் எரெக்ஷன், மலட்டுத்தன்மை, விந்து முந்துதல், தானாகவே விந்து வெளியேறுதல், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தை இன்மை. REN 3 ஜாங்ஜி மிடில் போல் அமைவிடம் முன்புற மையக்கோட்டில் தொப்புளின் மையத்திலிருந்து 4 சுன் நேர்கீழே இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை சிறுநீர்ப்பைக்கான முன்புற எச்சரிக்கை புள்ளி. ஊசியிடல் முறை 0.8 சுன் செங்குத்தாக அல்லது அரை சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் புற பாலுறுப்புகளில் ஏற்படும் அரிப்பு கொப்புளம், அடிக்கடி சிறுநீர் கழித்தல்,
மலட்டுத்தன்மை, குழந்தையின்மை, விந்து முந்துதல், மாதவிடாய் கோளாறுகள், கருப்பை வெளித்தள்ளுதல். ரென் 4 குவான் யுவான் கேட் ஆஃப் ஆரிஜின். அமைவிடம் முன்புற மையக்கோட்டில் தொப்புளின் மையத்திலிருந்து 3 சுன் நேர்கீழே இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை சிறுகுடலுக்கான முன்புற எச்சரிக்கை புள்ளி. ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் வயிற்றுப்போக்கு, பாலுறுப்பு கோளாறுகள், மாதவிடாய் கோளாறுகள், கருப்பை வெளித்தள்ளுதல், சிறுநீர் எரிச்சலுடன் விட்டு விட்டு வெளியேறுதல். ரென் 5 ஷீ மென் ஸ்டோன் கேட். அமைவிடம் முன்புற மையக்கோட்டில் தொப்புளின் மையத்திலிருந்து 2 சுன் நேர்கீழே இப்புள்ளி அமைந்துள்ளது. அதாவது ரென் 8வது புள்ளியிலிருந்து 2 சுன் நேர்கீழே. சிறப்புத்தன்மை மூவெப்ப குழியின் முன்புற எச்சரிக்கை புள்ளி. ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் குடலிறக்கம், நீர்வீக்கம், வயிற்று வீக்கம், யானைக்கால் நோய், உதிரக்குழாய் வீங்கி பருத்திருத்தல், மாதவிடாய் கோளாறுகள். ரென் 6 சி ஹை சி ஆஃப் சி. அமைவிடம் முன்புற மையக்கோட்டில் தொப்புளின் மையத்திலிருந்து 1.5 சுன் நேர்கீழே இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் மூலநோய் அறுவை சிகிச்சைக்கு பின் ஏற்படக்கூடிய வலி, நாக்கு இழுத்து பிடித்து பேச்சிழப்பு, யானைக்கால் நோய், நரம்புச் சோர்வு, உடல் சோர்வு, உயர் மற்றும் குறை இரத்த அழுத்தம், மாதவிடாய் கோளாறுகள், வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல். ரென் 7 ஆப்டமன் இன் ஜியாவ் இன் இன்டர்செக்ஷன். அமைவிடம் முன்புற மையக்கோட்டில் தொப்புளின் மையத்திலிருந்து 1 சுன் நேர்கீழே இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் வயிறு புரட்டல், குடலிறக்கம், தவறிய மாதவிடாய், தொப்புளை சுற்றிய சூட்டுவலி, புற பாலுறுப்புகளில் ஏற்படும் அரிப்பு கொப்புளம். ரென் 8 சென் சியூ ஸ்பிரிட் கேட்வே. அமைவிடம் தொப்புளின் மையத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை ஊசியிடல் தடை செய்யப்பட்டுள்ள புள்ளி ப்ராஹிபிட்டட் பாயிண்ட். வயிற்று உபாதைகளின் தீவிர சிகிச்சை புள்ளி. ஊசியிடல் முறை ஊசியிடல் தடை செய்யப்பட்டுள்ளதால் தொப்புள் குழியில் உப்புத்தூள் அல்லது இஞ்சித்துண்டு அல்லது வெள்ளைப்பூண்டு நிறைத்து அனல் சிகிச்சை செய்யலாம். நோய்க்குறிகள் வயிறு தொடர்பான கடுமையான நோய் நிலைகளில் மலக்குடல் வெளித்தள்ளுதல், நாக்கு இழுத்து பிடிப்பு, பேச்சிழப்பு, குடல் இரைச்சல். ரென் 9 ஷூ ஃபென் வாட்டர் செப்பரேஷன். அமைவிடம் முன்புற மையக்கோட்டில் தொப்புளின் மையத்திலிருந்து 1 சுன் நேர் மேலே இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் நீர்வீக்கம், வயிற்று வீக்கம், குடல் இரைச்சல். ரென் 10 சியாவான் லோயர் கேவிட்டி. அமைவிடம் முன்புற மையக்கோட்டில் தொப்புளின் மையத்திலிருந்து 2 சுன் நேர் மேலே இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் சீதளக் கழிச்சல், வயிற்று வலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு, குடல் இரைச்சல். ரென் 11 ஜியான் லே ஸ்ட்ரெங்தன் த இன்டீரியர். அமைவிடம் முன்புற மையக்கோட்டில் தொப்புளின் மையத்திலிருந்து 3 சுன் நேர் மேலே இப்புள்ளி அமைந்துள்ளது.
சிறப்புத்தன்மை, லோக்கல் பாயிண்ட், ஊசியிடல் முறை ஒரு சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள், வயிற்றுவலி, வாந்தி, மனபயத்தினால் உண்டாகும் பசியின்மை. ரென் 12 ஜாங் வான் மிடில் கேவிட்டி. அமைவிடம் முன்புற மையக்கோட்டில் தொப்புளின் மையத்திலிருந்து 4 சுன் நேர் மேலே இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை, இரைப்பையின் முன்புற எச்சரிக்கை புள்ளி, குழிவு உறுப்புகளின் திசு ஆதிக்க புள்ளி. ஊசியிடல் முறை 1.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள், இரைப்பை அழற்சி, வயிற்று உப்புசம், புளித்த ஏப்பம், வயிற்று வலி, குமட்டல், வாந்தி, சீதளக் கழிச்சல்.